லாகின் பண்ணிட்டு கூகுளில் வந்துட்டு கூகுள் ஃபார்ம் கிரியேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு மாடல் டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பிளாங்காக நம்ம வந்து நம்மளே நியூவாக கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா பிளாங்க் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் வேவ் ஆகும். இதில் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்டைட்டில் ஃபார்ம், இதில் வந்துட்டு உங்களோட அதாவது ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் கடையோட நேமு, இந்த மாதிரி இதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன், இதில் வந்து உங்களோட அட்ரஸ்ஸு இல்லை காலேஜ் நேம்ஸ் இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டினர் கிரியேட் பண்ண வந்துடலாம். இப்போ வந்து அன்டைட்டில் கொஸ்டின்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கான கொஸ்டினர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம், அடுத்து வந்து ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது, நேம் இந்த மாதிரி கேட்கும்போது ஆன்சர் பண்ணுறது வந்து ஷார்ட் ஆன்சர் அப்படின்றது தான் கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து ஷார்ட் ஆன்சர் அப்படின்னா அவங்க நேமை டைப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். பேராகிராஃப் அப்படின்னா பேராகிராஃபாக டைப் பண்ணுவாங்களே, டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டால் அது ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மல்டிபிள் சாய்ஸ், ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு, ஏஜ் உங்களோட ஏஜ் நம்ம வந்து செலக்டிவாக கொடுத்துருப்போம், அதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். செக் பாக்ஸ், அதுக்கப்புறம் டவுன் ட்ராப், ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம் மெயினாக இதில். இப்போ வந்து அட்டாச் பண்ணி வச்சோம் அப்படின்னா, இப்போது ஒரு சர்டிஃபிகேட்லாம் தருவாங்கள்ல, ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே சர்டிஃபிகேட் தர மாதிரி இதில் ஃபைலை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். லேர்னர் ஸ்கேல், இது மாதிரி எல்லா சாய்ஸையுமே ஒரு இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஷார்ட் ஆன்சர் கொடுத்துட்றேன். அடுத்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு இது க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நேம் க்ரியேட் பண்ணால் ஏஜ் கேட்போம், அதுக்காக இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஏஜ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதில் வந்து ஷார்ட் ஆன்சர் கொடுக்கக்கூடாது, மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்றப்போ 20. அடுத்து ஆர்டர் கொடுக்கணும். இப்போ ஒரு 40 இந்த மாதிரி ஏஜ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபைலில் இருந்துச்சுன்னா இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேணாம் இந்த ரோ அப்படின்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே ரெக்வைர்டு அப்படின்னு இருக்குல்ல, இதை கொடுத்துட்டிங்கன்னா மேனிட்டரியாக வரும்ல, கட்டாயமாக நீங்கள் இதை ஆன்சர் பண்ணால் தான் இதை சப்மிட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இது. இங்கே வந்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை கூட இதில் ஆட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே கலர், கஸ்டமைஸ் கலர், இதில் வந்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட்டோட டெக்ஸ்ட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கேன், டிஃப்ரென்ஸ் தெரியல, அதனால வேறு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா அந்த நம்பர்ஸ்க்கெலாம் டிசைன்ஸ் வேறு மாதிரி வந்துருச்சு.
ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஹெட்டரில் வந்துட்டு நமக்கு இப்போ அது வேணாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணணும். பாருங்க, இந்த ஹெட்டர்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்து இது எப்படி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இங்கே மேலே பாருங்கள், பப்ளிஷ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பப்ளிக் பண்ணணுமான்னு கேட்குது. ஆமாம், பப்ளிக்னு கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு லிங்க் வந்து லென்த்தியாக இருக்கும். அது ஷார்டன் லிங்க் அப்படின்னு கொடுத்தோம்னா சின்னதாக வந்துடும். அதை நம்ம வந்து காப்பி பண்ணி நிறைய பேர்த்துக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது சென்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சஸ் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்சஸ் இங்கே தான் பார்க்க முடியும். இந்த ரெஸ்பான்சஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சார்ட்டாக, அதாவது இங்கே வந்து லிங்க் டு சீட்டுன்னு இருக்குல்ல, அதில் போயிட்டோம்னா நமக்கு வந்து எப்படி வியூ ஆகும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு கொஸ்டினரி வந்து ரெடி பண்ணியிருந்திருக்கேன். 20 கொஸ்டின் பக்கமாக ரெடி பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 101 ரெஸ்பான்சஸ் இருக்காங்க. இப்போ வீக் சார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸலுக்கு கன்வெர்ட் ஆயிடும். டேட்டா ஃபுல்லாகவே இங்கே வந்து கன்வெர்ட் ஆயிரும். நம்ம இதை வந்து சார்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் இந்த இது. நம்ம டெய்லியும் ஒவ்வொருத்தட்ட போய் நீங்கள் இதை விட இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டோம்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மேக் திஸ் விஷ், இதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபீட்பேக்கு இந்த மாதிரிலாம் வரும். அடுத்து ரெஸ்பான்சஸ்ல வந்து லேட்டராக வந்து மேனுவலாக ரிவ்யூ கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இமீடியட்லாக சப்மிட் பண்ணுற மாதிரி டைமர் செட் பண்ணுவாங்க, அந்த இதுதான். அடுத்து மிஸ்டு கொஸ்டின்ஸ், நீங்கள் ஏதாச்சும் விட்டுருந்தீங்கன்னா அதை வந்து மறுபடியும் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். கரெக்ட் ஆன்சரை வந்து வியூ பண்ணுறதுக்கானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த வியூ இது எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இப்போ பண்ணதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். யூபிஐ ஷாப் அப்படின்னு கிரியேட் பண்ணதை நம்ம எப்படி என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை காட்டிடுச்சு. நீங்கள் வந்து அனுப்பும்போது அந்த லிங்க்ல ஆன்சர்லாம் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இந்த ரெட் டாட்டு மேனிட்டரியாக பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை கொடுத்தா தான் இங்கே சப்மிட் ஆகும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணும். இதில் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.